முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் மீதாக மோசடி வழக்கொன்றினை தொடுத்திருக்கிறார் முக்கியமான நபர் ஒருவர். குடும்பமாக கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவை தண்டிப்பதற்கு சட்டங்கள் போதாமல் இருப்பதால் புதிய சட்டங்கள் இயற்றப்பட போகின்றதா? கொடிய பசியில் உணவுக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 50 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதேபோல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளினுடைய பிறந்த நாட்கள், திருமண வைபவங்கள், இது போன்ற பல விசேட நிகழ்வுகளை அலங்கரித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அதாவது பரிசு பொருட்களை அனுப்பி சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், கடந்த 2019ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 27.5 மில்லியன் ரூபாய் பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் தான் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தவர் யார் என்று சொல்லி சொன்னால், எப்பாவல கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் PV லக்ஷ்மன் ஜெயவர்தன என்பவர் தான் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்களாவன: 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காகத்தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறித்த கட்டுமானம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் 2019 ஜனவரியில் ஆரம்பித்தது. இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள், கதவுகள், ஜன்னல்கள், கூரித்தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளதாகவே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு சுமார் 130 மில்லியன் ரூபாய் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கிட்டத்தட்ட 27.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாகத்தான் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதுதான் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த பெருமளவான நிதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவரினுடைய அனுமதியின் பெயரில் தான் இந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கும். எனவே முற்றுப்பெறாமல் அந்த திட்டம் அமைய பெற்றிருப்பதாகவும், இதில் பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் மோசடிகள் இடம்பெற்றிருப்பின் அதற்குரிய நபர்கள் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முறைப்பாடு எப்பாவல சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு தற்போது இந்த விடயம் பெரும் தலையிடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த செய்திநிலைமை இவ்வாறாக இருக்க, மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சரும் தற்போது பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அநேகமான இந்த செய்திநிலைமைகள் தொடர்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் தான் கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்கள். அவர் தற்போது குடும்பமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், குடும்பமாக சேர்ந்து மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணி லாண்டரிங் எனப்படுவது உங்களுக்கு தெரியும், கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல், அதாவது தூய்மையாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது குடும்பமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அவருடைய மனைவி, 2 மகள்மார், அதே போல மருமகன் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் தற்போது இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மிக முக்கியமான ஒரு கருத்து தென்னிலங்கையில் வலுத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய நலிந்த ஜெயதிச அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்கள் செய்திருப்பது சாதாரண ஒரு குற்றமல்ல, தேசிய குற்றம் ஒன்றினைத்தான் அவர் இழைத்திருக்கிறார். அவருடன் தொடர்புபட்டவர்களும் அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு இலங்கையில் உள்ள சட்டங்கள் போதாவிட்டால் நிச்சயமாக புதிதாக சட்டங்களை இயற்றியேனும் இவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் ஒரு அதிரடியான கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்கள் மீதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த கொரோனா காலத்தின் போதாக தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தார் என்பது தொடர்பாக. அதாவது இந்த காலத்தின் போதாக
இவர் சுகாதார அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்தின் போதாக தரமற்ற மருந்துகளை குறைவான விலையில் இறக்குமதி செய்தார் என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. எனவே அது தொடர்பில் மிக முக்கியமான கருத்தொன்றினை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த மருந்துகளினுடைய இறக்குமதி காரணமாக பல உயிர்கள் இவர் மூலமாக காவு கொள்ளப்பட்டிருந்தன. இந்த மருந்தின் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக விசேட வைத்திய நிபுணர்கள் கூட இந்த மருந்தை பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. எனவே இவர்கள் அனைவரையும் ஏமாற்றும் வகையிலேயே கெஹலிய ரம்புக்வெல்ல அதே போல அவரோடு தொடர்புடைய சகாக்கள் அனைவரும் ஏமாற்றியிருந்தார்கள் என்பதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே நிச்சயமாக இவருக்கு தண்டனை கிடைக்கும் என்பதாகத்தான் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த கருத்தின் போதாகத்தான் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை. இவருக்கு தண்டனை வழங்குவதற்கான சட்ட நடைமுறைகள் தற்போது இலங்கையில் போதாமல் இருந்தால் அதற்குரிய புதிய சட்டங்களை இயற்றி என்றாலும் சரியான தண்டனையை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாக அந்த அதிரடி கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தற்போது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த போர் சூழல் என்பது தற்போது வலுத்து வருகின்றது. ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதான பல நவீனத்துவம் வாய்ந்ததான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே போல இஸ்ரேலும் தங்களுடைய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த போர் நிலைமை இவ்வாறு சூடுபிடித்திருக்கின்ற நிலைமையில் இஸ்ரேல் ஈரானுடன் மாத்திரமல்லாமல் காசா அதே போல ஹிஸ்புல்லாக்களுடன் தொடர்ச்சியாக போர்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த அடிப்படையில் காசா பகுதியில் தற்போது வரை இந்த போர் நிறுத்தம் என்பது இடம்பெறவில்லை. தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் காரணமாக 50 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பரிதாபமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள். காரணம், தொடர்ச்சியாக காசா பகுதியில் பட்டினி நிலவி கொண்டிருக்கின்றது. பட்டினி மூலமாக பலர் தொடர்ந்தும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி ஒரு சில உதவி திட்டங்களை மேற்கொள்வதற்கு மாத்திரமே இஸ்ரேல் அனுமதி அளித்திருக்கின்றது. அதன்படி நேற்றைய தினம் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வரிசையில் காத்திருந்தார்கள். இவர்கள் இவ்வாறு காத்திருந்த வேளையில் இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேல் குறித்த நாளில் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் காரணமாக கிட்டத்தட்ட 15 பேர் வரையில் மரணித்திருக்கிறார்கள். இதன்படி 50 பேர் நேற்றைய தின தாக்குதலில் மாத்திரம் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு செய்திநிலைமையாக இருக்கின்றது. இதேபோல தொடர்ச்சியான செய்திநிலைமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.